ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்பியன் ட்ராஃபி அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. நிறைய பேர் கமெண்டில் கூட கேட்டிங்க, சாம்பியன் ட்ராஃபி எங்கே நடக்க போகுது, பாகிஸ்தான் தான் நடக்க போதா, இந்தியா அணி விளையாடுமா, பாகிஸ்தான் விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேள்வி கேட்டுங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி நடக்க போகுதுங்க. அது எங்கே ஏதுன்னு சொல்லிட்டு, எந்தெந்த டீம் விளையாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு தொடங்கின ஃபஸ்ட்டு சாம்பியன் ட்ராஃபி நடக்க போது, ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போது. அதுவும் பாகிஸ்தான் தான் நடத்த போகிறாங்க. அதுக்கான கப்புலாம் கூட அங்கங்கே நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போயிட்டு இந்திய அணி நாங்கள் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அதுக்கு பாகிஸ்தான் தரப்பில் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் நீங்கள் வர மாட்டீங்க, நாங்கள் மட்டும் 2023 50 உலக கப்பு உங்கள் நாட்டுக்கு வந்து விளையாடலாம், நீங்கள் ஏன் வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பாகிஸ்தான் வீரர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்திய அணி மறுத்துட்டாங்க, நாங்கள் கண்டிப்பாக விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போது ஐசிசி நம்ம தலைவர் ஜெய்ஷா தானே, நம்பால் தானே அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பாதி போட்டி பாகிஸ்தான்லையும் பாதி போட்டி யூஎஸ்எல் தான் நடக்க போது சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாரு. கண்டிப்பாக இதுதான் உண்மை. அதனால் ஆனால் நீங்கள் சொல்லலாம், பாதி போட்டி அங்கே நடக்க போதே இந்தியா போய் விளையாடுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. இந்தியா போட்டி எல்லாமே யூஎஸ்எல் தான் விளையாட போகுது. அதனால் பாதி இங்கேயும் பாதி எங்கே நடக்கிறதுனால நம்ம பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம். ஆனால் நம்ம யூஏஎல் விளையாடும். பாகிஸ்தான் அணி கலந்துக்கும், இந்திய அணி கலந்துக்கும். இதுதான் அதிகாரபூர்வமாக லாஸ்ட்டு ஃபைனல் டிசிஷன் வந்துருக்கு ஐசிசி கிட்டேருந்து. நம்மளால் அங்கே இருக்கிறது எப்படி மாற்றிடுவார். ஏன்னா பாகிஸ்தான் போகிறது பிரச்சனை இல்லைங்க. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு பாகிஸ்தானில், தீவிரவாதிகள் குண்டு போட்டுட்டு. அதனால் அந்தமாரி நாட்டில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேயரோட சேஃப்டி முக்கியங்க. அதுக்கப்புறம் தான் விளையாடுறது அங்கே இல்லைன்னு சொல்கிறது. அதனால் சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். அத்தை கருத்தில் கொண்டு தான் நம்ம பிசிசிஐ பார்த்திங்கன்னா வேணாம், பாகிஸ்தான்லாம் வேணாம், நீங்கள் யூஎஸ்ஏல விளையாடிங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதனால் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ட்ராஃபிங்க. ஏன்னா முதல் முறையாக சாம்பியன் ட்ராஃபி இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டார்டிங் டாப் 8 இருக்கிற டீம் தான் குவாலிஃபைர் ஆகி விளையாடும். அதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இல்லை, ஸ்ரீலங்கா இல்லை அந்த டாப் 8. அதுக்கப்புறம் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் வந்திருக்காங்க. முதல் சாம்பியன் ட்ராஃபி இப்போ ஆப்கானிஸ்தான் விளையாட போகிறாங்க. எல்லா டீமும் அடிச்சிட்டாங்க. நம்ம ஆப்கானிஸ்தான் நல்லா வளர்ந்துட்டு வர டீம். ஏஷியன்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு டீம் டெவலப் ஆகி வருதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஏஷியன் காண்டினென்ட்லேருந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் சாம்பியன் ட்ராஃபியில் அவங்களும் நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டஃப் கொடுப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இப்போது ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி வின் பண்ணுமா பண்ணாதான்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் பாகிஸ்தான் தான். ஃபைனலுக்கு போய் நம்ம விட்டோம் பாகிஸ்தான் கிட்ட. சஃப்ராஸ் கான் கேப்டன்ஷிப் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி அடுத்த அந்த ரிவெஞ்ச் அங்கே விட்டோம் பாருங்கள், அது அப்படியே கண்டினியூ ரிவெஞ்ச் வாங்குற விதமாக இதில் கோப்பையை வெல்லணும். அதுதான் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், யார் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணுவோம், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.